ஓட்டப்பந்தய வீரன் ரவியின் கதை. ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ரவிக்கு ஓட்டப்பந்தயம் என்றால் உயிர். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே அவனது கனவு. கடுமையாக பயிற்சி செய்தான். மாவட்ட அளவிலான போட்டியில் முதல் முறையாக கலந்து கொண்டான். போட்டி துவங்கியது. ரவி மின்னல் வேகத்தில் ஓடினான். வெற்றி கோட்டை தொடுவதற்கு சில அடிகள் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக தடுமாறி கீழே விழுந்தான். அவனது முழங்காலில் காயம் ஏற்பட்டது. அதே சமயம் மற்ற ஓட்டப்பந்தய வீரர்கள் அவனை முந்தி சென்றுவிட்டனர். ரவிக்கு பரிசு எதுவும் கிடைக்கவில்லை. பெரும் தோல்வி. பலரும் அவனை கேலி செய்தனர். உனக்கெல்லாம் ஓட்டப்பந்தயம் சரிவராது என்று, கனவு காண்பதை நிறுத்து என்றும் பேசினர். ரவி மனமுடைந்து போனான். அவன் மீண்டும் எழுந்து ஓடுவதற்கு தயங்கினான். அப்போது அவனது பயிற்சி அளிக்கும் ஆசிரியர் அவனிடம் வந்து, ரவி, உன்னுடைய தோல்வி என்பது உனது பயணத்தின் முடிவு அல்ல. அது ஒரு திருப்பு முனை. கீழே விழுந்ததற்கு காரணம் என்னவென்று யோசி. உனது கால்கள் தளர்வா அல்லது கவனம் சிதறியதா? இந்த காயத்திலிருந்து நீ பாடம் கற்றுக்கொள். இது தோல்வி அல்ல, இது ஒரு அனுபவம். எழுந்து வா என்று ஊக்கப்படுத்தினார். ஆசிரியரின் வார்த்தைகள் ரவியின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. ரவி தனது காயத்தை மறந்து மீண்டும் பயிற்சியை துவங்கினான். இந்த முறை அவன் கீழே விழுந்த காரணத்தை கண்டறிந்தான். வெற்றி இலக்கை மட்டுமே அவன் பார்த்ததால் ஓடும்போது பாதையில் கவனம் குறைந்தது. அடுத்த மாநில அளவிலான போட்டி வந்தது. ரவி மனதை உறுதியாக்கி கொண்டு களமிறங்கினான். இந்த முறை அவன் வெற்றி இலக்கை மட்டும் பார்க்கவில்லை, ஒவ்வொரு அடியிலும் முழு கவனத்தையும் செலுத்தினான். கடைசியாக ரவி தனது முழு பலத்தையும் உபயோகித்து ஓடினான். அவனது விடாமுயற்சிக்கு பலன் கிடைத்தது. வெற்றிக்கோட்டை முதலில் தொட்டு மாநில அளவில் முதலிடம் பெற்று தனது தோல்வியை மாபெரும் வெற்றியாக மாற்றினான். நீதி: தோல்வி என்பது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அனுபவம். நாம் கீழே விழலாம், ஆனால் மீண்டும் எழுந்து ஓடுவதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. தோல்விகளை கண்டு துவளாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முயற்சிப்பவனே உண்மையான வெற்றியாளன். தேங்க்யூ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.